Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு லைன் குர்த்தி எப்படி கட்டிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுதான் மெஷர்மெண்ட் குர்த்தி. இந்த மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ரயான் மெட்டீரியல். இதில் வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து வீ நெக் கொடுத்து, பேக்கில் வந்து பா நெக் மாதிரி கொடுத்து, ஸ்லீவ் வந்து 3/4 வித் பஃபோட நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காலர் நெக் குர்த்தி தான். பட் நம்ம வந்து ஓப்பனாக கொஞ்சம் நல்லா லோ நெக் இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தியோட லென்த் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் லைவில் எடுத்திருந்தேன். அது ஏதோ மிஸ்டேக்னால ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 2 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சவுண்டு வரலான்ட்டு. அதுக்காக தான் திரும்பவும் நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வாய்ஸ் கொடுத்து. இப்போ இதனோட குர்த்தியோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிட்ட நான் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் எடுக்கும்போது அதை விட ஒரு 2 or 3 inches வந்து நம்ம கம்மியாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த லென்த்தை வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கீழேருந்து ஒரு 43 வர மாதிரி நான் மெஷர் பண்ணி மேலே லைன்ஸ் போட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு குர்த்தி பார்த்திங்கன்னா காலர் நெக் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து லோ நெக் வந்து வைக்க போகிறோம். அதனால் இவங்களோட ஃபுல் பாடி அளவு நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துக்கலாம். இவங்களோட பாடி சுற்றளவு வந்து 41. அதனால் பாடி லூஸ்க்காக ஒரு 4 inch ஆட் பண்ணி 45 எடுத்திருக்கேன். அதை வந்து டிவைடட் பை 4 போட்டால் என்ன வருமோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 11.25 மாதிரி வந்துச்சு. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே செஸ்ட்டோட அளவாக அதை மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதனோட ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டராக எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இவங்களோட பாடி சுற்றளவு 41. அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த 4 inch ஆட் பண்ணதை எடுத்துக்கக்கூடாது. 41 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களோட ஹாஃப் ஷோல்டராக இருக்கும். ஒரு 6.25 சம்திங் வந்துச்சு. நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கொடுத்துட்டு பேலன்ஸ் உள்ளதை நான் நெக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக 2 மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் என்ன நம்ம மார்க் பண்ணமோ அதுவே தான் இந்த ஆமோட ஹைட்டாகவும் இருக்கும். அதே 6.5 இங்கேயும் நான் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கர்வ் ஸ்கேல் கொடுத்து இங்கே ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன் ஆமோட ரவுண்டுக்கு. இப்போ இவங்களோட ஆம் ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆக்சுவலாக வீடியோ இருக்கும்போது நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். அது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்குற ஒன்றுமே சவுண்டே காணும். என்ன மிஸ்டேக்னே தெரியல. இதுக்கு அடுத்த வீடியோ எடுத்தால் அது கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக இருந்துச்சு. இனிமேட் எடுக்கும் போது நான் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிகிட்டே எடுக்கிறேன். இப்போ வந்து அந்த ஆமோட ரவுண்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் இந்த பாடி ஜாயிண்ட்டுக்கும் இடையில கரெக்டாக வச்சு பார்த்தா ஒரு 10.5 வருது. அது வந்து இங்கே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 1/4 inch வந்து எக்ஸ்ட்ரா வந்தால் தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டால் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் 1/2 inch எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இப்போ பாருங்கள், நான் மெஷர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ராவே இருக்குது. 11 inch வருது. எனக்கு ஓகே தான். அவங்க தண்ணியில் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் 11 inch அப்படியே கொடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சப்போஸ் ரொம்ப நல்ல மெட்டீரியல் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 inch மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு அதில் கர்வ் ஸ்கேல் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கீழே உங்களோட வேஸ்ட்டோட அளவை நான் மெஷர் பண்ணுறேன். ஒரு 14.5 இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். நான் இங்கே எவ்வளோ நம்ம
செஸ்ட் அளவு கொடுத்துருக்கோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்மளோட வேஸ்ட்டை மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சீம் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கொடுக்குறேன். இங்கேயும் அந்த 1.5 இன்ச்சை கொடுத்துட்டு இதை நம்ம லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஏ லைனுன்றதுனால இப்படி க்ராஸாக போகணும். நமக்கு லைனிங்கில் வந்து துணி பத்தலை, அதனால் நம்ம அடிஷ்னலாக துணி வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல் இப்படி க்ராஸாக வச்சு அது எங்கே முடியுதோ அங்கே விட்டுறலாம். விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனுக்கு பாருங்கள் இப்படி வருதா, இங்கேருந்து நம்ம அடிஷ்னலாக கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணணும். நான் உங்களுக்கு எப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எம்டியா, இதை தான் நான் அங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா எனக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போது ஒரு 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு ஸ்லீவுக்கும் நீங்கள் லைனிங் தேவைப்பட்டால் 3 மீட்டர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நான் நெக்கை இப்போ மார்க் பண்ணிக்க போகிறேன். நெக்கை வந்து சப்போஸ் ஒரு 3 இன்ச் உங்களுக்கு நெக் வேணும்னா நீங்கள் 2.75 மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது 3 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி நெக் இறக்கம் வந்து ஒரு 6.5 நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து வி தான் கேட்டிருந்தாங்க. வி நெக்கில் இந்த மாதிரி உங்கள் பேக்கும் லோ ஃப்ரண்ட்டும் லோ அப்படின்ற பட்சத்தில் வி நெக் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. அதனால் இந்த ஷார்ப்பு வியை தவிர்த்துட்டு நல்லா லைட்டாக கேர்வாக இருக்க மாதிரி நம்ம வி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஃபுல் ஷோல்டர் பேக்கில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா ஷார்ப்பாக வி கொடுத்தீங்கன்னா அப்போ தான் வந்து வி நெக் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஆனால் கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேக்கில் லோ வேணும், ஃப்ரண்ட்டில் வி நெக் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் டேரெக்டாக நம்ம வி போடாமல் லைட்டாக அதில் கேர்வாக ஒரு ஷேப் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக எனக்கு வி நெக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல் ஷோல்டரை நீங்கள் எடுத்துக்கணும். பேக்கில் க்ளோஸாக கொடுத்துட்டு ஃபுல் நெக்கை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ஷார்ப்பாக நெக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து பேக்கில் வந்து எனக்கு க்ளோஸாக வேணாம், பேக்கில் லோவாக இருந்தால் ஓகே அப்படி அந்த பட்சத்தில் அவங்க வி கேட்டாங்கன்னா அது வந்து வி வந்து வராது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கழுத்து ஒட்டி நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. நீங்கள் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி கேர்வாக வீலையே லைட்டாக ஷேப் எடுத்து தான் வரும் அப்படின்றத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கெலாம் துணி தைக்கும் போது தயவுசெய்து அட்வான்ஸோ ஏதோ அமௌண்ட்டாக வாங்கிட்டு இப்போயே கொடுத்துருவாங்களான்னு கேட்டுட்டு தைங்க. நேற்று எனக்கு அப்படி தான் ஒரு விஷயம் ஆச்சு. ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்து ஈவினிங்கே கொடுத்து பாருங்கள், அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். கொடுத்துட்டு மறுநாளே வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க, வரேன் வந்து தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆனால் தரலை. பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலேயே நான் இந்த மாதிரி வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த கிளாத்தை நான் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி க்ராஸாக நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்டு வரலும் நம்ம விடாமல் கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். என்னாச்சு, அவங்க வந்து கேட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் அவங்க கூட உட்காந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் தையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தைக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் நமக்கு அது மாதிரி வெளில மற்ற கஸ்டமர்ஸை வச்சு நமக்கு தைச்சி அது மாதிரி வராது, வீட்டில் ப்ராப்ளம் வரும். நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இல்லைங்க இப்போ தைக்க முடியாதுன்ற, இல்லை நீங்கள் தையுங்க எனக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் முடியாதுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு வேணால் முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 2 o'clock வரலும் நைட் ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து தைச்சேன். மார்னிங் ஒரு 6 o'clock கழிஞ்சு ஒரு 10 o'clock வரலும் 9:30 வரலும் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொரியர்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் ஒன்றும் போடல. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் போடுறேன்றாங்க. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு.
₹1000 தான் இருந்தாலும் அதை நான் தூங்காமல் உட்காந்து தைச்சி எனக்கு ஒரே தலைவலியே வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்கக்கிட்ட எத்தனையோ கால் பண்ணேன். ஒரு காலில் கூட எனக்கு நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. அப்படியே நான் இதை சொல்லிட்டேன் பாருங்கள். இங்கேருந்து உங்களுக்கு ஆம்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி கர்வில் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம 1/2 இன்ச் வந்து இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில் மட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்கக்கிட்ட ரொம்ப கேட்டு அவங்க ரிப்ளையே பண்ணலை. நைட்டு ஒரு 10:30க்கா எனக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், அது துணியை கொடுக்கும்போதே சொல்லியிருக்கலாம், என்னால் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் தைச்சி கொடுத்துருங்க, நான் அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். நம்மக்கிட்ட எதாவது சொல்லியிருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். நான் அதை நம்பி ஒரு வேலையை எடுத்துகிட்டு தூங்காமல் கொள்ளாமல் எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டனா தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிட்டு வாங்குங்க. இப்போ பாருங்கள், நெக் வித் வந்து நான் வந்து ஒரு 2.25 அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் அதான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பின்னாடி வந்து பானைக்கு மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். 2.25 மார்க் பண்ணிவிட்டு பேக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப லோ கொடுக்கல. அவங்க லாஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணதுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பானைக்குன்றதுனால நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மியாக வந்து தைக்கணும். ஆக்சுவலாக நான் அதில் பானைக்குன்னு சொல்லாமல் ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு எனக்கு பானைக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் திரும்ப ஆல்ட்ரு பண்ணி நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகுது. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி இதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெயின் மெட்டீரியல் வந்து விரித்து போட்டுக்கலாம். இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு இந்த கஸ்டமர் பண்ணதை நினச்சிங்கன்னா எனக்கு இந்த டெய்லரிங்கே விட்டுடலாம் போல் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய ஏமாந்துருக்கேன். இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இந்த ஆக்ட்ரஸ்க்கெலாம் தைச்சி கொடுத்தா கொஞ்சம் நிறைய நமக்கு ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய ஆக்ட்ரஸ்க்கு வந்து தைச்சி கொடுத்தேன். அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காசே தரமாட்டாங்க. ஒரு 250க்கு எங்கள் பாப்பா, அவள் வந்து ரொம்ப ஒரு 2 வயசு இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு. அப்போ அவளை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்பேன். 250 எனக்கு தர முடியாமல், அவங்களுக்கு 2-3 வீடு இருக்குது, வேறு வீட்டில் போய் ஒளிஞ்சிட்டு நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கீழே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காங்க. இல்லை அவங்க கீழே தான் இருக்காங்க, நீ கேளு அப்படின்றாங்க. இவங்க பார்த்தாங்கன்னா நான் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப இது மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, காசு கொடுக்காம ரொம்ப ஏமாற்றிருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்களாம் வந்து பாவமே பார்க்க மாட்டாங்க. அதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கும் தைக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நமக்கு வரது வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டா மூலியமாக, எனக்கு அப்புறம் கூகுள் மூலியமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தா அவங்க 4 பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலியமாக வந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த காசு வந்து ரொம்ப மெயின் இப்போயே வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கன்ஃபார்ம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை அட்வான்ஸ் ஆச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்து டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை எங்கள் வீட்டில் வேறு பயங்கரமாக என்னை திட்டுறாங்க. இது நீ எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி, நீ தானே கஷ்டப்பட்டு தைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டாங்க. இவங்களும் எனக்கு கொடுக்கல. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு.
ஒரு சில பேர்லாம் என்னென்னா காசு போட்டுடுறேன், ரெகுலராக தைப்பாங்க, நம்ம காசு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்களுக்கு துணி கொடுத்து விட்ருவோம். வீட்டுக்கு போனோடனே ஃபோன் ஒர்க் ஆகலை, ஃபோன் வந்து ஹேக் ஆகிடுச்சு, ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு, இப்படிலாம் கதை விடுவாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மெயின் மெட்டீரியல் பிரித்து போட்டுக்கிட்டேன். ஃபோல்டிங் என் சைடு இருக்க மாதிரி, ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுட்டு, நம்ம கரெக்டான லென்த் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 45 இன்ச்சு, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இவங்க ஏன் ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி பாதிக்கப்பட வேணான்ற ஒரே ரீசனுக்கு தான். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி போட்ட இந்த துணியை கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டில் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைன் போட்டிருக்க பார்த்திங்களா, அங்கே இந்த ஃபோல்டிங் வந்து இந்த ஓரத்தில் இருக்க மாதிரி நம்ம நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ண வேணாம், ரஃப்பாக தான் கட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு லைன் இந்த ஹைட்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் 2-3 வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அது கம்மியாகிடுச்சுன்னா நம்ம பிரச்சனையாயிடும். இப்போ மேலேருந்து நான் கட் பண்ணிகிட்டே வரேன். சும்மா ரஃப்பாக எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது உள்ள நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது கீழே இருந்து நமக்கு லைனிங் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அந்த துணி வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி, ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலை இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நம்ம லைனிங்கில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிராஸாக போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கிராஸ் பண்ணிட்டிங்கன்னா சைடில் உங்களுக்கு ரொம்ப கிளாத் தொங்குற மாதிரி இருக்கும். ஒரு அளவுக்கு நீங்கள் கிராஸாக போங்க, அதுக்கு மேலே ரொம்ப போயிட வேணாம். கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸோடு அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எண்டோடு கனெக்ட் பண்ணி நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு துணி மட்டும்தான் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. 2 துணி ஆல்ரெடி ஜாயிண்ட்டாகவே இருக்குது. 2 சைடு மட்டும் நம்ம போட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதனோட ஸ்டிச்சிங்கும் இதுக்கு அடுத்த வீடியோலேயே இருக்கும் உங்களுக்கு லைவில். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிளியராக எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை ரொம்ப நீட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ பாருங்கள், இதனோட ஆம் ரவுண்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 9.5 இன்ச்சு வருது. அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். 3/4 ஸ்லீவ் ப்ளஸ் வந்து ஸ்லீவில் லைட்டாக பஃப் வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் துணியை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் நம்ம ஜாயின் போட யூஸ் ஆகும். நெக்கெல்லாம் நம்ம அடித்து திருப்பணும், அதுக்கெலாம் தேவைப்படும். இப்போ துணி இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் ஸ்லீவோட ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 15.5 இருந்துச்சு. அதனோட கீழே மடித்து தைக்க ஒரு 1 இன்ச்சோ மேலே 1/2 இன்ச் அட்டாச் பண்ணுறதுக்கோ சேர்த்து ஒரு 17 இன்ச்சாக நான் மார்க் பண்ணி எடுக்க போகிறேன். அதேமாதிரி ஸ்லீவோட ரவுண்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு 6 இன்ச் இருக்குது, அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அந்த 17 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் பஃப் வந்து ஒரு 2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப வேணாம், லைட்டாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து பைசெப்ஸ் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு கீழேருந்து ஒரு 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச் ஏன் மார்க் பண்ணியிருக்கேன்னா, அவங்க 40 சைஸில் தான் இருக்காங்க. 40லேருந்து 45க்குள்ளே அவங்களுக்கு வரும். அதனால் நான் 4 இன்ச் கொடுத்துருக்கேன். இதே உங்களுக்கு 30, 35 வந்துச்சுன்னா, 30லேருந்து 35க்குள்ளே இருந்துச்சுன்னா 3 கணக்கு பண்ணிக்கோங்க. 3ன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. 35லேருந்து 40க்குள்ளே இருந்துச்சுன்னா 3 கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலேருந்து இந்த ஹைட்டை நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 9.5 இன்ச்சு நம்ம லைனிங்கில், அதை நான் இங்கே நோட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவோட ஷேப் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். சும்மா ரஃப்பாக ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம பஃப் மட்டும் கொடுக்கணும். மேலே 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த கர்வோட சென்டர் போர்ஷனில் நம்ம கொண்டு வந்து முடிக்கணும். இதெல்லாம் சும்மா அப்படியே வரைஞ்சி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் ஜாயிண்ட் எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா துணியே கரெக்டாக தான் இருக்குது. பிக்னஸாக இருக்கவங்க ஸ்லீவ்லாம் கட் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் நம்ம 1.5 கொடுப்போம் இல்லையா, அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சமே எடுத்துக்கோங்க. ரொம்ப கரெக்டாக எடுக்க வேணாம், ஏன்னா அது தைச்சி வரும்போது கொஞ்சம் அளவு முன்ன பின்ன வரும். அதனால் எக்ஸ்ட்ராவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நான் அளவு ட்ரெஸ்ஸை போட்டு கரெக்டாக இருக்கான்னு நான் எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும், அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம குர்த்தியோட ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துருப்போம், அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நான் கொஞ்சமாக இப்படி மடித்து கொஞ்சம் லைட்டாக ஒரு அர்க்காத் ஒன்று போட்டுக்கிறேன். அது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக அதனோட ஸ்லீவோட சென்டருக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வச்சு நம்ம சைடில் ஜாயின் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருனா தெரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.